வெல்கம் டு சந்துரு மேத்ஸ். ஆர்பிஎஃப் அதாவது ரயில்வே ப்ரொடெக்ஷன் ஃபோர்ஸில் சப் இன்ஸ்பெக்டர் அண்ட் கான்ஸ்டபிள் ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டடாக ஒரு முக்கியமான அப்டேட் வந்திருக்கு. ஸோ இதில் ஃபஸ்ட்டு வேக்கன்சி தான் நம்ம பார்க்க வேண்டியது. அதாவது எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தது, நம்ம தமிழ்நாட்டுன்னு இல்லை, இந்தியா ஃபுல்லாகவே எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தது மினிமம் 12,000 வேக்கன்சியாவது இருக்குது இந்த 2 போஸ்ட்டுக்கும் சேர்த்து அப்படிங்கிற மாதிரி. ஆனால் இப்போ அஃபிஷியலாகவே சொல்லிட்டாங்க, இதில் 2,500 வேக்கன்சி தான் இருக்குது. இதில் கான்ஸ்டபிளுக்கு ஒரு 2,000 வேக்கன்சி, சப் இன்ஸ்பெக்டருக்கு ஒரு 500 வேகன்சி அப்படிங்கிற மாதிரி டோட்டலாக பார்த்தீங்கன்னா 2,500 வேகன்சி தான் இருக்குது. ஸோ இப்போ வேகன்சி கம்மின்னு சொல்லி யாரும் டிசப்பாயிண்ட் ஆக வேண்டாம். ஓகே, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தமிழ்நாட்டுக்காரங்க ஒரு 50 பேராவது செலக்ட் ஆகணும் அப்படிங்கக்கூடிய அந்த அந்த நோக்கத்தோட தான் நான் அந்த வீடியோவை கொடுக்குறேன். வீடியோ கொடுக்காம இருந்தாலும் ஒன்றும் நடக்க போகிறது கிடையாது. ஆனால் இந்த வீடியோ கொடுக்குறனால கண்டிப்பாக நிறைய பேருக்கு ஒரு அவேர்னஸ் வரும். அதனால அட்லீஸ்ட் ஒரு 50 பேராவது தமிழ்நாட்டுக்காரங்களாவது ரயில்வேல செலக்ட் ஆக மாட்டாங்களா அப்படிங்கக்கூடிய அந்த எய்மில் தான் நான் இந்த வீடியோ கொடுக்குறேன். ஏன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே நார்த் இந்தியன்ஸ் எல்லாருமே தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்காங்க, திருப்பூர் கோயம்புத்தூர் பக்கம் போனாலே அவங்க தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே இது ஒரு வெறுப்பான ஒரு விஷயமா தான் இருக்கும். இப்போ ரீசெண்டாக கூட ட்ரெண்ட் ஆச்சு இந்த இதுதான். ஓகே, நார்த் இந்தியன்ஸ் நம்மளுக்கான இடத்த அவங்க எடுத்துக்கிட்டு இருக்காங்க, அதை நம்ம எப்படியாவது கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் இருக்கக்கூடிய தாட் தான். ஸோ இந்த இடத்துல நம்மளால இதை கொஞ்சமாவது கண்ட்ரோல் பண்ண முடியும். நம்மளோட இடத்த விட்டு கொடுக்காம இருக்கணும் அப்படின்னா, நீங்க இதுவரைக்கும் கேள்விப்பட்டது தமிழ்நாட்டுக்காரங்க யாரோ ஒரு தமிழனோட ஒரு இடம் தான். ஆனா இப்போ இந்த இது பாத்தீங்கன்னா உங்களுடைய இடம். ஓகே, இது உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி. உங்க இடத்த நீங்க விட்டு கொடுத்துடக்கூடாது. அதுக்காக தான் நான் வீடியோ கொடுக்குறேன். ஏன்னா ரயில்வேல எப்பவுமே தமிழ்நாட்டுக்குன்னு தனியா வேகன்சி இருக்கும். ஆனா இதுல ரூல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த தமிழ்நாட்டோட வேகன்சிக்கு தமிழ்நாட்டுக்காரங்களை தான் செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. யார் வேணாலும் செலக்ட் ஆகலாம். இந்தியாவில் யார் வேணாலும், எந்த ஸ்டேட்ல இருக்கவங்களானாலும் ஒரு ஸ்டேட்ல இருக்கக்கூடிய வேகன்சில அவங்க செலக்ட் ஆக முடியும். ஸோ அப்படி இருக்கிறனால ரயில்வேல நீங்க பார்த்துருப்பீங்க, மேக்சிமம் வேகன்சி பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியன் தான் செலக்ட் ஆகுறாங்க. ஸோ அதை உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியும். நல்லா படிக்கிறவங்க, டேலண்டடான பர்சன்ஸ் தமிழ்நாட்டில் நிறைய பேர் இருக்காங்க. எஜுகேஷன் எடுத்துக்கிட்டா தமிழ்நாடு டாப்ல இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட் தான். ஆனால் இந்த மாதிரி ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ரெக்ரூட்மெண்ட்ல நம்ம கோட்டை விடுறதுக்கு காரணம் ஒன்று அவேர்னஸ் கிடையாது. அதுக்கப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நல்லா படிக்கிறவங்க இருந்தாலும் அவங்க போய் டிஎன்பிஎஸ்சி அப்படிங்கிற மாதிரி அதுலேயே போய் இருக்கிறது தான். உங்களுக்கு அதில் வேகன்சி வருதோ இல்லையோ, ஆனால் டிஎன்பிஎஸ்சி தான் படிப்பேன் அப்படிங்கிற மாதிரி படிச்சுக்கிட்டே இருக்கிறது தான். அதனால நீங்கள் டிஎன்பிஎஸ்சிலேன்னு செலக்ட் ஆகிறதுக்கு தகுதியாக இருக்கக்கூடிய நிறைய பேரோட செலெக்ஷனையும் செலக்ட் ஆக முடியாமல் பண்ணுறீங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய இடத்த இன்னொருத்தனுக்கு கொடுக்குறீங்க, நார்த் இந்தியனுக்கு கொடுக்குறீங்க. ஸோ இதை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நாங்கன்னு இல்லை, நீங்களும் இதுக்காக முன்னால வரணும். ஓகே, நீங்க ரிஸ்க் எடுக்கணும். இதுல ரிஸ்க் எல்லாம் கிடையாது. இதுல இந்த சிலபஸை படிச்சு இவ்வளோ வேகன்சியில் என்னால் செலக்ட் ஆக முடியலன்னா என்னோட லைஃப் ஸ்பாயில் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு எல்லா எக்ஸாமுக்கும் ஒரே சிலபஸ் தான். அதாவது நீங்க இப்போ ரயில்வேக்கு படிக்கிறீங்க, ஆர்பிஎஃப்க்கு படிக்கிறீங்க, இதே சிலபஸா ரயில்வேல என்டிபிசிக்கு வரப்போகுது, ஏஎல்பிக்கு வரப்போகுது. கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். எஸ்எஸ்சின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுல ரயில்வேல உங்களுக்கு இங்கிலீஷ் சப்ஜெக்ட் கிடையாது. ஆனால் எஸ்எஸ்சியில் இங்கிலீஷ் சப்ஜெக்ட்ல தனியாக ஒரு 25 கொஸ்டின் கேட்பாங்க. அதை உங்களால் ஒரு 1 மந்த்ல கவர் பண்ண முடியும். அந்த சப்ஜெக்டை ஒரு 30லேருந்து 50 நாளுக்குள்ள கவர் பண்ணி நல்ல மார்க் எடுக்க முடியும். ஸோ அதனால உங்களுக்கு மேத்ஸ், ரீசனிங் நல்லா வருது அப்படின்னா நீங்க தேவையில்லாம டிஎன்பிஎஸ்சியில் போய் டைமை வேஸ்ட் பண்ண வேண்டாம். உங்களோட செலெக்ஷன் ஆகக்கூடிய சான்ஸ் அங்கே கம்மி, டைமும் வேஸ்ட் ஆகிட்டு தான் இருக்கும். ஆனால் நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமுக்குன்னு படிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் செலெக்ஷன் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகம். அடுத்தடுத்து ரெக்ரூட்மெண்ட் வந்துகிட்டே தான் இருக்கும். ஒரே மாதிரி சிலபஸ் தான் எல்லாத்துக்குமே இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு வாட்டி நல்லா ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அடுத்தடுத்து வந்துகிட்டு இருக்கும். ஆனால் டிஎன்பிஎஸ்சியில் எப்போ நோட்டிஃபிகேஷன் வரும், எவ்வளோ வேகன்சி வரும் அப்படிங்கிறது நம்மளால ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது. பட் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல கன்ஃபார்மாக, ரயில்வேயை கூட நம்ம சொல்ல முடியாது, ஆனால் எஸ்எஸ்சியில் கன்ஃபார்மாக வந்துகிட்டே தான் இருக்குது. அதே சிலபஸை வச்சு நிறைய ரெக்ரூட்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல தனித்தனியாக வந்துகிட்டே தான் இருக்குது. அதனால இந்த ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் நான் இந்த வீடியோ கொடுக்குறேன். ஓகே, வேகன்சி கம்மின்னு தெரியும், பட் செலெக்ஷன் ஆகிறதுக்கான சான்ஸே இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை. நம்ம ஊரில் எவன் இந்த எக்ஸாமுக்கு செலக்ட் ஆகிறானோ, அதாவது எந்த நார்த் இந்தியன் இந்த எக்ஸாமுக்கு செலக்ட் ஆகிறானோ அவனை விட டேலண்டடானவங்க ஆயிரக்கணக்கான பேர் இருக்கிறாங்க. ஆனால் அவங்கெல்லாம் இதை முழு மனசோட ட்ரை பண்ணாத காரணத்தால தான் இன்னொருத்தன் செலக்ட் ஆகிட்டு போகிறான். ஓகே, அதனால இதை மாற்றுறதுக்கு என்னால் முடிஞ்சது தான் இந்த வீடியோ. ஸோ இதை ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களால் முடியும் அப்படின்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கு, அதாவது சப் இன்ஸ்பெக்டர், கான்ஸ்டபிள் ரெக்ரூட்மெண்ட்டுக்கான ரெக்ரூட்மெண்ட் ப்ரொசீஜரை இப்போ உருவாக்கியிருக்காங்க. இதில் ஒன்றும் புதுசாலாம் எதுவும் பண்ணலை, ஆல்ரெடி இருந்த அதே ப்ரொசீஜர் தான். அதில் ஒரு ஆஸ்பிரண்டாக உங்களுக்கு என்ன தெரியணும் அப்படிங்கிறத அந்த வீடியோ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகே, இதில் வேகன்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா
டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 2250 தான். நான் கூட 2500ன்னு சொல்லியிருந்தேன். 2250 தான். அதாவது இதில் கான்ஸ்டபிளுக்கு வந்து 2000 வேகன்சியும் சப் இன்ஸ்பெக்டருக்கு வந்து 250 வேகன்சியும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலாக 2250 வேகன்சி தான் இப்போதைக்கு நடக்க போகுது. ஆனால் அடுத்தடுத்து வரக்கூடிய எல்லா ரெக்ரூட்மெண்ட்டுக்குமே இந்த ரூலை தான் ஃபாலோ பண்ண போகிறாங்க. ஸோ அந்த ரெக்ரூட்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் வர்றப்போ எவ்வளோ வேகன்சி அப்படிங்கிறது தெரியும். ஸோ அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வர்றப்போ இது இன்க்ரீஸ் கூட ஆகலாம். இதுதான் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. இது வந்து இன்க்ரீஸ் கூட ஆகலாம். நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி 10,000 12,000 கூட வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகே, இதில் எவ்வளோ வேகன்சி வருதோ அதில் 10% வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு போயிடும். 15% வந்து பார்த்தீங்கன்னா உமனுக்கு போகும். மிச்சம் இருக்கிறது எல்லாமே வந்து மேல் கேண்டிடேட் வந்து செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ இதில் செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து 3 ஃபேஸில் இருக்க போகுது. ஃபஸ்ட்டு வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட். இது வந்து ஆன்லைனில் எக்ஸாம் இருக்கும். அந்த எக்ஸாமுக்கான சிலபஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இதை இந்த எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ண போகிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு ஆர்ஆர்பி அப்படிங்கிறது. ஃபேஸ் 2 வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் டெஸ்ட், ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட், அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட். ஸோ இதை வந்து ஆர்பிஎஃப் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. அந்த டைம்லேயே உங்களுக்கான டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனும் நடந்துடும். ஸோ அதையுமே வந்து ஆர்பிஎஃப் தான் பண்ணுவாங்க. ஓகே, இது ஒன்று எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னால் இதுக்கான எலிஜிபிலிட்டி என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ ஏஜ் லிமிட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சப் இன்ஸ்பெக்டருக்கு வந்து மினிமம் 20 வயசு இருக்கணும், மேக்ஸிமம் 25 வயசுக்குள்ளே இருக்கணும். இது வந்து யூஆர் அதுக்கப்புறம் இடபிள்யூஎஸ் கேட்டகரியில் இருக்கவங்களுக்கு கொடுத்தது. அதே நீங்கள் ஓபிசி கேட்டகரியில் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 3 வயசு அதிகமாக இருக்கலாம். அதாவது இந்த இடத்துல வந்து 28 வயசு வரைக்கும் இருக்கலாம். இல்லைனா நீங்கள் எஸ்சி இல்லைனா எஸ்டி கேட்டகரியில் இருக்கீங்க அப்படின்னா 30 வயசு வரைக்கும் இருக்கலாம். இது வந்து சப் இன்ஸ்பெக்டருக்கு. அதே மாதிரி கான்ஸ்டபிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 18 வயசுலேருந்து 25 வயசுக்குள்ளே இருக்கணும். ஸோ இதுலேயும் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் சேம் தான் அப்படிங்கிறனால யூஆர் இடபிள்யூஎஸ்க்கு வந்து 25 வயசு வரைக்கும் இருக்கணும். அதே மாதிரி ஓபிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 28 வயசு வரைக்கும் இருக்கலாம். எஸ்சி எஸ்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 30 வயசு வரைக்கும் இருக்கலாம். ஓகே, இதில் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா சப் இன்ஸ்பெக்டருக்கு வந்து ஏதாச்சும் ஒரு டிகிரி வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். கான்ஸ்டபிளுக்கு வந்து 10th முடிச்சிருக்கணும். 10th பாஸ் பண்ணியிருந்தால் போதுமானது. மினிமம் இவ்வளோ எடுத்துருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் எதுவும் கிடையாது. அதே மாதிரி கிராஜுவேஷன்லேயும் எந்த டிகிரி வேணாலும் முடிச்சிருக்கலாம். ஏதாச்சும் ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் எலிஜிபிள். டிப்ளமோ படித்தவங்க வந்து சப் இன்ஸ்பெக்டருக்கு எலிஜிபிள் கிடையாது. ஏன்னா கிராஜுவேஷன் முடிச்சிருக்கணும். ஆனால் அவங்க வந்து கான்ஸ்டபிளுக்கு வந்து எலிஜிபிள் தான். இப்போ ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் வந்து இதில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் யூஆர் இடபிள்யூஎஸ் அப்படி இல்லைனா ஓபிசி கேட்டகரியில் இருக்கீங்கன்னா ஹைட் வந்து மினிமம் 165 சென்டிமீட்டர் இருக்கணும் மேல் கேண்டிடேட்டுக்கு. அதுவே நீங்கள் எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்னா 160 சென்டிமீட்டர் இருந்தால் போதுமானது. அதே மாதிரி ஃபீமேலுக்கு வந்து யூஆர் இடபிள்யூஎஸ் ஓபிசி கேட்டகரியில் இருக்கவங்களுக்கு வந்து மினிமம் 157 சென்டிமீட்டர் இருக்கணும். எஸ்சி எஸ்டியில் இருக்கக்கூடிய ஃபீமேலுக்கு வந்து மினிமம் 152 சென்டிமீட்டர் வந்து இருக்கணும் ஹைட்டு. செஸ்ட் வந்து மேல் கேண்டிடேட்டுக்கு மட்டும்தான் மெஷர் பண்ணுவாங்க. ஓபிசி யூஆர் இடபிள்யூஎஸ்ல இருக்கவங்களுக்கு வந்து மினிமம் 80 சென்டிமீட்டர் செஸ்ட் இருக்கணும். அதை எக்ஸ்பேண்ட் பண்ணுறப்ப மினிமம் 5 சென்டிமீட்டர் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகணும். அதுவே எஸ்சி எஸ்டி கேட்டகரியில் இருக்கவங்களுக்கு வந்து மினிமம் 76.2 சென்டிமீட்டர் வந்து இருக்கணும். எக்ஸ்பேண்ட் பண்ணுறப்போ 81.2, அவங்களுக்குமே 5 சென்டிமீட்டர் வந்து எக்ஸ்பேன்ஷன் இருக்கணும். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்ததா இதில் வந்து என்ன லாங்குவேஜில் எக்ஸாம் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. லாங்குவேஜ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக தமிழ்லையுமே இருக்கும். ஓகே, எப்போவுமே ரயில்வே எக்ஸாம் வந்து அந்தந்த ரீஜனல் லாங்குவேஜ்லையுமே வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ தமிழ்லையுமே வந்து உங்களுக்கு கொஸ்டின் இருக்கும். இது வந்து நம்மளுக்கு ஒரு அட்வான்டேஜ். அதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கணும். அது மட்டும் இல்லாமல் இதில் போஸ்டிங் எங்கே வேணாலும் போடலாம். ஆர்பிஎஃப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து இந்தியாவில் எங்கே வேணாலும் போஸ்டிங் போடலாம் அப்படிங்கிறத வந்து இந்த இதிலே சொல்லியிருக்காங்க. இதை நீங்கள் வந்து நோட்டிஃபிகேஷனில் மென்ஷன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இதிலே வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ கொஷின் வந்து எந்த லெவலில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப் இன்ஸ்பெக்டருக்கு வந்து கிராஜுவேஷன் லெவல்லையும் அதே மாதிரி கான்ஸ்டபிளுக்கு வந்து 10th ஸ்டாண்டர்ட் லெவல்லையும் இருக்கும். ஸோ அதாவது கான்ஸ்டபிளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியான கொஷின்ஸ் இருக்கும். சப் இன்ஸ்பெக்டருக்கு கொஞ்சம் டஃப்பான கொஷின்ஸ் இருக்கும். பட் ரெண்டுக்குமே சிலபஸ் சேம் தான். ஆனால் கொஷினோட டிஃபிகல்ட்டி லெவல் வந்து வேரி ஆகும். இப்போ இதில் எவ்வளோ கொஷின்ஸ் கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுக்குமே சேம் தான். டோட்டலாக வந்து 120 கொஷின் கேட்பாங்க. இதில் வந்து ஜிகேல 50 கொஷின், அரித்மெட்டிக் அதாவது மேத்ஸ்லேருந்து 35 கொஷின், ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் அதாவது ரீசனிங்லேருந்து 35 கொஷின் கேட்பாங்க. ஸோ டோட்டலாக 120 கொஷின், 90 மினிட்ஸ் வந்து டைம் கொடுப்பாங்க. இதில் நெகட்டிவ் மார்க்குமே உண்டு. ஒரு கொஷினை கரெக்டாக அட்டன் பண்ணிங்கன்னா 1 மார்க்கு, தப்பாக அட்டன் பண்ணிங்கன்னா 1/3 அதாவது 0.33 மார்க் வந்து மைனஸ் ஆகும். அட்டன் பண்ணாமல் விட்டுட்டீங்க, தெரியாத கொஷினை ஸ்கிப் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கு வந்து மார்க் ஆடும் ஆகாது, மைனஸும் ஆகாது. அதுக்கு எந்த மார்க்கும் கிடையாது. ஓகே, கொஷின் வந்து உங்களுக்கு தமிழ்லையும் இருக்கும். ஸோ இந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கு அதாவது கான்ஸ்டபிளுக்கான ரெக்ரூட்மெண்ட் வந்து எந்த மாதிரி நடக்கும், இதில் வந்து உங்களுக்கு சிலபஸ் எப்படி இருக்கும், இதுக்கு முன்னால் கட் ஆஃப் எவ்வளோ இருந்திருக்கு, சேலரி எவ்வளோ இருக்கும், மற்ற எல்லா டீட்டெயிலுமே நம்ம ஆல்ரெடி முன்னாலேயே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் அந்த வீடியோவில் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி 8000 வேகன்சி வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்போம். ஆனால் இப்போ தான் தெரிஞ்சிருச்சு வேகன்சி கம்மி தான். பட் இதை தவிர மற்ற எல்லாமே நீங்கள் வந்து இந்த வீடியோவில் பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்துக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் இதுக்கான லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். அதே மாதிரி சப் இன்ஸ்பெக்டருக்குமே வந்து ஜாப் ப்ரொஃபைல்
மற்ற எல்லா டீட்டெயிலுமே டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன். அதாவது உங்களுக்கான சேலரி எவ்வளோ இருக்கும், அதுக்கப்புறம் இதுக்கான சிலபஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லா டீட்டெயிலுமே டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன். இதுக்கு முன்னால் கட் ஆஃப் எவ்வளோ இருந்துச்சு அப்படிங்கிறது எல்லாமே. ஸோ அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை பார்த்துக்கோங்க. 2 வீடியோவுமே டிஸ்கிரிப்ஷனில் அவைலபிளாக இருக்குது. இப்போ இந்த சிலபஸை கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி நம்மளுடைய கோர்ஸில் வந்து வீடியோஸ் ஆல்ரெடி கொடுத்துருக்கோம். ஓகே, மொத்த சிலபஸுமே வந்து ஆல்ரெடி கொடுத்தாச்சு. இப்போ தமிழ்லையுமே வந்து அதை வந்து 1 by 1 நம்ம மாற்றிக்கிட்டு இருக்கோம். ஓகே, அதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஆனால் நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு இன்னும் டைம் ஆகும். இன்னும் இது அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வரல. இப்போதைக்கு இந்த ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் என்ன அப்படிங்கிறதான் சொல்லியிருக்காங்க. ஸோ நோட்டிஃபிகேஷன் வந்து எக்ஸாம் நடக்கிறதுக்கு முன்னால் கண்டிப்பாக எல்லாத்தையுமே தமிழ்லையுமே கொடுத்துருவோம். ஜிகேவை தவிர மற்ற எல்லாத்தையுமே தமிழ்லையுமே கொடுத்துருவோம். ஜிகேக்கு தமிழ் புக்கு ஆல்ரெடி ஒன்று கொடுத்துருக்கோம், இன்னொரு புக் வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ நீங்கள் நம்ம கோர்ஸில் எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோர்ஸுக்கான ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல் இன் ஒன் கோர்ஸில் தான் ஜாயின் பண்ணணும். ஸோ ஆல் இன் ஒன் கோர்ஸில் ஜாயின் பண்ணுறதுக்கு 999 பே பண்ணணும். 999 பே பண்ணிங்கன்னா 3 year வேலிடிட்டி உண்டு. ஸோ இந்த ஒரு கோர்ஸில் ஜாயின் பண்ணால் உங்களுக்கு இந்த ஆர்பிஎஃப் சப் இன்ஸ்பெக்டர் கான்ஸ்டபிள் மட்டும் இல்லாமல் ரயில்வேல வரக்கூடிய என்டிபிசி, ஏஎல்பி, அதுக்கப்புறம் எஸ்எஸ்சியில் வரக்கூடிய சிஜிஎல், சிஹெச்எஸ்எல், எம்டிஎஸ், கான்ஸ்டபிள் ஜிடி, சிஏபிஎஃப், சப் இன்ஸ்பெக்டர், செலக்ஷன் போஸ்ட், ஸ்டெனோகிராஃபர், அதுக்கப்புறம் சிஏபிஎஃப் அதாவது சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸில் வரக்கூடிய ஏஎஸ்ஐ ஸ்டெனோகிராஃபர், ஹெட் கான்ஸ்டபிள் மினிஸ்ட்ரியல், ட்ரேட்ஸ்மேன், அந்த மாதிரி எக்ஸாம்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அக்னிவீரில் இருக்கக்கூடிய ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ். இது மட்டும் இல்லாமல் மேக்ஸிமம் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கான சிலபஸ் இந்த ஒரு கோர்ஸில் வந்து அவைலபிளாக இருக்கும். ஒரே கோர்ஸில் வந்து அவைலபிளாக இருக்கும். நீங்கள் 999 பே பண்ணிட்டு நான் சொன்ன இந்த எல்லா எக்ஸாமுக்கும் படிச்சுக்கலாம். இதையும் தாண்டி எதுவும் ரெக்ரூட்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வருது அப்படின்னா அதுக்கும் நம்ம ஆட் பண்ணுவோம். அந்த எக்ஸாமுக்கும் படிச்சுக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் கோர்ஸில் எப்படி ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இந்த லிங்க் எல்லாம் கொடுத்துருக்கேன். ஆண்ட்ராய்டு ஆப், அதுக்கப்புறம் iOS ஆப், அதுக்கப்புறம் வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்கேன். நீங்கள் iOS ஆப்போ இல்லைனா வெப்சைட் லிங்கோ யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ஆர்கனைசேஷன் கோடு கேட்கும். அதுக்கு OZWBU அப்படிங்கக்கூடிய இந்த கோடு வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இதை வந்து கிளிக் பண்ணி நீங்கள் வந்து உங்கள் மொபைலில் ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இல்லைனா லேப்டாப் கம்ப்யூட்டரில் பார்க்குறீங்கன்னா வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ அதை ஓப்பன் பண்ணிவிட்டு லாகின் பண்ணுங்க. ஓகே, லாகின் பண்ணிவிட்டு சேட் அப்படிங்கக்கூடிய ஒரு ஆப்ஷன் கீழே இருக்கும். சேட்டை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு ரம்யா அப்படிங்கக்கூடிய ஒரு நேம் வரும். அதில் அந்த நேமில் வந்து நீங்கள் எந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறத இன்ஃபார்ம் பண்ணுங்கள். உங்களுக்கு அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே அனுப்புவோம். அந்த அக்கௌண்ட்டுக்கு வந்து அந்த யூபிஐ ஐடி வந்து கொடுப்போம். அந்த யூபிஐ ஐடியில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 999 பே பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் பே பண்ணதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து சேட்டில் அதே ரம்யாங்கிற நேமில் வந்து அனுப்பிடுங்க. அனுப்பிட்டு 24 hour வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். 24 hourக்குள்ளே உங்களோட கோர்ஸ் வந்து ஆக்டிவேட் ஆகிரும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கோர்ஸ் வந்து பார்த்துக்கலாம். ஸோ வீடியோஸ் எப்படி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டோரில் கிளிக் பண்ணுங்கள். ஸ்டோர்னு இருக்காது, கோர்சஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் இன் ஒன் கோர்ஸை சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணிவிட்டு மேலே கண்டென்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறையா ஃபோல்டர் வரும். அதில் ரயில்வே எக்ஸாம் அப்படிங்கக்கூடிய ஃபோல்டர் ஓப்பன் பண்ணுங்கள். அதுக்குள்ளே என்டிபிசி, ஆர்பிஎஃப், எஸ்ஐஎன், கான்ஸ்டபிள் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபோல்டர் இருக்கும். அந்த ஃபோல்டர் ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ இந்த 2 ரெக்ரூட்மெண்ட்டுக்குமே சிலபஸ் சேம் தான். எஸ்ஐக்கும் அதுக்கப்புறம் கான்ஸ்டபிளுக்கும் சிலபஸ் சேம் தான். ஆனால் மேத்ஸ் மட்டும் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் சப் இன்ஸ்பெக்டருக்கு. அதே மாதிரி கான்ஸ்டபிளுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் மேத்ஸுக்கு மட்டும் எஸ்ஐக்கு ஒரு ஃபோல்டர் கொடுத்துருப்பேன், கான்ஸ்டபிளுக்கு ஒரு ஃபோல்டர் கொடுத்துருப்பேன். நான் வந்து 2க்கும் படிக்க போகிறேன் அப்படின்னா நீங்கள் எஸ்ஐக்குள்ளதை மட்டும் படிங்க. இல்லைனா கான்ஸ்டபிளுக்கு மட்டும்னா இதை மட்டும் பாருங்கள். அடுத்ததாக ரீசனிங், ஜென்ரல் அவேர்னஸ்க்கு வந்து காமன் ஃபோல்டர் தான். அதில் இருக்கக்கூடிய வீடியோஸ் எல்லாம் பாருங்கள். கண்டிப்பாக உங்களால் வந்து இதில் கிளியர் பண்ணி ஜாபுக்கு போக முடியும். இப்போ இதில் மினிமம் குவாலிஃபைங் மார்க்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த மார்க்கை எடுத்தால் உங்களால் வந்து ஃபைனலாக செலக்ட் ஆகலாம் முடியாது. ஆனால் இதை விட நல்ல மார்க் எடுத்தால் தான் உங்களால் செலக்ட் ஆக முடியும். பட் இருந்தாலும் இது வந்து என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. அதாவது 2க்குமே வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் மார்க் 120. இதில் நீங்கள் யூஆர், இடபிள்யூஎஸ் இல்லைனா ஓபிசி கேட்டகரியில் இருக்கீங்கன்னா மினிமம் 42 மார்க் எடுக்கணும். இல்லைனா எஸ்சி கேட்டகரியில் இருக்கீங்கன்னா மினிமம் 36 மார்க் எடுக்கணும். பட் இது பத்தாது. எவ்வளோ எடுக்கணும் அப்படிங்கிறத நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கக்கூடிய வீடியோவில் சொல்லியிருப்பேன். அதாவது இதுக்கு முன்னால் எவ்வளோ கட் ஆஃப் வந்திருக்கு அப்படிங்கிறது பார்த்தாலே உங்களுக்கு வந்து ஓரளவு அண்டர்ஸ்டாண்டிங் வரும். ஸோ சிலபஸ் சேம் தான், எந்த சேஞ்சஸுமே பண்ணலை. ஓகே, இப்போ இதில் வந்து ஜிகேல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கும், ஸ்டாட்டிக் ஜிகே இருக்கும், அதுக்கப்புறம் ஹிஸ்ட்ரி, ஆர்ட் அண்ட் கல்ச்சர், ஜியாகிரஃபி, எக்கனாமிக்ஸ், பாலிட்டி, கான்ஸ்டிடியூஷன், அடுத்ததான் இதெல்லாமே வந்து ஸ்போர்ட்ஸ், ஜென்ரல் சயின்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஸ்டாட்டிக் ஜிகே அது எல்லாமே சேர்ந்து வர்றது. எக்கனாமிக்ஸ் எல்லாமே எல்லா சப்ஜெக்ட்ல இருந்தும் கொஸ்டின்ஸ் இருக்கும். அடுத்ததான் மேத்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரித்மெட்டிக் மட்டும்தான், அட்வான்ஸ் மேத்ஸ் கிடையாது. அதாவது அல்ஜிப்ரா, ட்ரிக்னாமெட்ரி, ஜாமெட்ரி அந்த டாபிக்லாம் இதில் நீங்கள் படிக்க வேண்டாம். பட் அதை தவிர மற்ற எல்லாமே வந்து படிச்சுக்கணும். மென்சுரேஷனும் சேர்த்து படிச்சுக்கணும். ஓகே, பர்சன்டேஜ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், ரேஷியோ, டைம், ஸ்பீட் அண்ட் டிஸ்டன்ஸ், டைம் அண்ட் ஒர்க்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், சிம்பிளிஃபிகேஷன், அடுத்ததாக நம்பர் சிஸ்டம், எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப், இந்த மாதிரி டாப்பிக்கில் இருந்து கொஸ்டின்ஸ் இருக்கும். அல்ஜிப்ரா, ஜாமெட்ரி, ட்ரிக்னாமெட்ரிலாம் இதில் கிடையாது. ஓகே, அடுத்ததாக ரீசனிங். ஸோ ரீசனிங்க்கு வந்து இதை மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன சிலபஸ்ன்னு தெரியாது. நம்ம கொடுத்துருக்கக்கூடிய வீடியோ பாருங்கள், உங்களுக்கு தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகே,
பிளட் ரிலேஷன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அனலிட்டிக்கல் ரீசனிங், அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா கோடிங் டீகோடிங், மிஸ்ஸிங் நம்பர் சீரிஸ், அந்த மாதிரி நிறையா டாபிக் இருக்குது. அது எல்லாமே என்னென்ன அப்படிங்கிறது வந்து நான் அந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கக்கூடிய வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நம்ம கோர்ஸில் ஜாயின் பண்ணாலே போதும், அதில் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. அதை மட்டும் படித்தாலே போதும். ஓகே. ஸோ இப்போ இதுக்கு ஃபிசிக்கல் டெஸ்ட்டும் உண்டு. ஃபிசிக்கல் டெஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஃபிசிக்கல் வந்து குவாலிஃபை ஆனால் போதுமானது. இதுக்கு தனியாக மார்க்லாம் எதுவுமே கிடையாது. ஆனால் எல்லா ஈவெண்ட்லேயும் நீங்கள் வந்து குவாலிஃபை ஆகணும். இப்போ சப் இன்ஸ்பெக்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேல் கேண்டிடேட்டுக்கு வந்து 1600 மீட்டர் ரன்னிங் 6 நிமிஷத்தில் கம்ப்ளீட் பண்ணணும். 6 நிமிஷம் 30 செகண்டில். அதுக்கப்புறம் லாங் ஜம்ப் வந்து 12 அடி, அதே மாதிரி ஹை ஜம்ப் வந்து 3 feet 9 inch வந்து தாண்டணும். இதில் வந்து ரன்னிங்க்கு வந்து எல்லாருக்குமே ஒரு சான்ஸ் தான். அது 1500 மீட்டராக இருந்தாலும் சரி, 800 மீட்டராக இருந்தாலும் சரி. ஆனால் அந்த லாங் ஜம்ப் ஹை ஜம்ப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 சான்ஸ் கொடுப்பாங்க. அதில் நீங்கள் வந்து கிளியர் பண்ணணும். ரெண்டுலையுமே ஃபவுல் பண்ணிட்டீங்க அப்படின்னாலுமே உங்களை வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணிடுவாங்க. இதில் எல்லா ஈவெண்ட்லேயும் நீங்கள் பாஸ் ஆகணும். அதே மாதிரி ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கு வந்து சப் இன்ஸ்பெக்டருக்கு 800 மீட்டர் ரன்னிங் உண்டு. 4 நிமிஷத்தில் வந்து கம்ப்ளீட் பண்ணணும். லாங் ஜம்ப் வந்து 9 feet, ஹை ஜம்ப் வந்து 3 feet வந்து தாண்டணும். கான்ஸ்டபிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேலுக்கு வந்து 1500 மீட்டர் ரன்னிங் 5 நிமிஷம் 45 செகண்டில் கம்ப்ளீட் பண்ணணும். லாங் ஜம்ப் வந்து 14 feet, அதே மாதிரி ஹை ஜம்ப் வந்து 4 feet வந்து தாண்டணும். அதே மாதிரி ஃபீமேலுக்கு கான்ஸ்டபிளுக்கு வந்து 800 மீட்டர் 3 minutes 40 செகண்டில் வந்து கம்ப்ளீட் பண்ணணும். லாங் ஜம்ப் வந்து 9 feet, ஹை ஜம்ப் வந்து 3 feet வந்து தாண்டணும். ஓகே. ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த இதுக்கு மெடிக்கல் டெஸ்ட்டுமே உண்டு. மெடிக்கல் டெஸ்ட் வந்து அந்த ரயில்வேயோட ஹாஸ்பிட்டலில் வந்து நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். வேக்கன்சி கம்மின்னு யாரும் டிசப்பாயிண்ட் ஆயிடாதீங்க. இது மட்டும் இல்லை, இதே சிலபஸில் உங்களுக்கு ஏகப்பட்ட வேக்கன்சி வரப்போகுது. அதனால் இந்த சிலபஸை நீங்கள் சின்சியராக பண்ணீங்கன்னா அடுத்தடுத்து வரக்கூடிய எல்லா ரெக்ரூட்மெண்ட்லேயுமே உங்களால் செலெக்ஷன் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.